OPPOல இருந்து OPPO A16 அப்படின ஒரு புது மொபைல் ஃபோன் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் ஃபோனோட அன்பாக்சிங் அண்ட் குயிக் ரிவ்யூ தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு क्वेश्चन. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து கண்டிப்பா OPPO ஃபேனா இருப்பீங்க. அப்படி நீங்க OPPO ஃபேனா இருக்கீங்க அப்படினா என்ன காரணத்துக்காக OPPO மொபைல் எல்லாம் அதிகமா விரும்பி வாங்குறீங்க? OPPOல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் OPPO ஃபேனா இருக்கிறவங்க எதுக்காக OPPOவை விரும்புறாங்க அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்குவேன். இப்போ இந்த OPPO A16 ஓட அன்பாக்சிங் முதல்ல பார்த்து வந்துருவோம். பாக்ஸ் பார்த்தோம் அப்படினா எப்பவுமே OPPO பிராண்ட்ல வர மாதிரியான பாக்ஸ் தான் இங்க இருக்குது. ஃப்ரண்ட்ல வந்து OPPO A16 அப்படின மாடல் போட்டுருக்காங்க. அதோட மொபைல் இமேஜ் வந்து ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க. ரியர்ல அதோட முக்கியமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஹைலைட் பண்ணிருக்காங்க. பாக்ஸை வெளியில எடுத்து ஓபன் பண்ணோம் அப்படினா மேலேயே ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படினா நல்ல குவாலிட்டியான ஒரு TPU கேஸ் கொடுத்திருக்காங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குது. அதுக்கு அப்புறம் யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு இதெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுத்திருக்காங்க. இதுல அவ்வளவுதான் இருக்கு. அதுக்கு அப்புறம் உள்ள பார்த்தோம் அப்படினா மொபைல் இருக்குது. மொபைல் எடுத்து நம்ம கவர்ல இருந்து பிரிச்சு எடுத்தோம் அப்படினா அந்த ரியர் டிசைனே நம்மள ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படினு சொல்லலாம். OPPO ஒவ்வொரு டைமும் அவங்களுடைய டிசைன் பார்த்தோம் அப்படினா ரொம்ப சூப்பரா டிசைன் பண்ணி தான் எடுத்துட்டு வராங்க. இந்த மொபைலோட டிசைனும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன்ல நம்ம ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது. மொபைலை பத்தி அப்புறம் டீடைலா பார்ப்போம். அதுக்கு அப்புறம் பாக்ஸ்க்குள்ள பார்த்தோம் அப்படினா ஒரு 10 வாட் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்திருக்காங்க. டைப் சி சார்ஜிங் கேபிள் கொடுத்திருக்காங்க. இப்போ மொபைலோட பிளேஸ்மென்ட் பார்த்தோம் அப்படினா டாப்ல எதுவுமே கொடுக்கல. ரைட் சைடுல வந்தோம் அப்படினா இங்க பவர் பட்டனோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்திருக்காங்க. பாட்டம்ல வந்தோம் அப்படினா இங்க ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. சார்ஜிங் போர்ட் கொடுத்திருக்காங்க. டைப் சி, அதுக்கு அப்புறம் ஒரு மைக் 3.5 mm ஜாக் இருக்கு. லெஃப்ட் சைடுல வந்தோம் அப்படினா இங்க வால்யூம் அப் டவுன் பட்டன் இருக்குது. அதுக்கு மேல சிம் கார்டு ஸ்லாட் இருக்குது. டுயல் சிம் வித் டெடிகேட்டட் SD கார்டு ஸ்லாட் நம்மளால போட்டுக்க முடியும். சோ ரெண்டு சிம்மே இங்க 4G சப்போர்ட், LTE சப்போர்ட்டோட இருக்குது. அப்படி இங்க ரியர்ல டிசைன் அப்படினு பார்த்தனா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ப்ளூ கலர், இன்னொரு Black கலரும் அவேலபிளா இருக்கு. இந்த ப்ளூ கலர் வந்து என்ன ரொம்பவே அட்ராக்ட் பண்ணுது அப்படினு சொல்லலாம். ஏனா எனக்கு ப்ளூ கலர் அப்படினா ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு மேல பார்த்தோம் அப்படினா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்க்குள்ள பெரிய பம்ப் மாதிரி கொடுத்து கேமரா எல்லாமே பிளேஸ் பண்ணிருக்காங்க. கீழ சின்னதா OPPO அப்படினு சொல்லி பிராண்ட் நேம் போட்டுருக்காங்க. பார்க்கிறதுக்கு ரொம்பவே அட்ராக்ஷனா இருக்குது. அப்படிங்க ஃப்ரண்ட்ல வந்து அப்படினா இங்க டிஸ்ப்ளே 6.52 இன்ச் IPS LCD HD+ டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 20:9 aspect ரேஷியோல கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேயோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு பாக்கும்போது HD+ டிஸ்ப்ளேல என்ன குவாலிட்டி கிடைக்குமோ அந்த அளவுக்கு ஒரு மேக்ஸிமம் குவாலிட்டி இருக்கு. நல்ல பிரைட்டரான டிஸ்ப்ளே, நல்ல கலர்ஃபுல்லான டிஸ்ப்ளே அப்படினு சொல்லலாம். இன்டோர்ல யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கு. அது போக இத ஐ கேர் டிஸ்ப்ளே அப்படிங்கிற மாதிரி OPPO வந்து மென்ஷன் பண்றாங்க. இந்த மொபைலோட வெயிட் அப்படினு பாக்கும்போது 190 கிராம் இருக்குது. ஓரளவு டீசென்ட்டான வெயிட் அப்படினு சொல்லலாம். இங்க திக்னஸ் அப்படினு பாக்கும்போது 8.40 mm திக்னஸ் கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா டிசைன் அண்ட் டிஸ்ப்ளே அப்படினு பாக்கும்போது நல்லாவே பண்ணிருக்காங்க. அப்படிங்க கேமராஸ் அப்படினு பார்த்தனா ரியர்ல ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்திருக்காங்க. அதுல பிரைமரி சென்சாரா 13 மெகாபிக்சல் கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ, 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் அப்படிங்கிற மாதிரி இங்க ட்ரிபிள் கேமரா செட்டப் வருது. செல்ஃபி கேமரா அப்படினு பாக்கும்போது இங்க 8 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. கேமராவோட ஃபீச்சர்ஸ் அப்படினு பார்த்தனா OPPOவோட பட்ஜெட் போன்ல என்ன ஃபீச்சர்ஸ் வருமோ அதான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. நைட் மோட், டைம் லாப்ஸ், பனோரமா இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. மேக்ரோ சென்சார் இருக்கனால மேக்ரோலயும் நம்மளால போட்டோஸ் எடுத்துக்க முடியும். முக்கியமா இங்க ப்ரோ ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ரோ ஃபீச்சர் யூஸ் பண்ணி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போட்டோ எடுக்கறீங்க மேனுவல் மோட்ல அப்படினா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க கேமராவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பாக்கும்போது அவுட்டோர்ல நல்ல லைட்டிங் கண்டிஷன்ல இருக்கும்போது போட்டோஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. போட்டோவா இருக்கட்டும் இல்ல போர்ட்ரைட் ஷாட்டா இருக்கட்டும், செல்ஃபி, ரியர் ரெண்டுமே நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படினு சொல்லலாம். இன்டோர்ல லோ லைட் கண்டிஷன்ல ஓரளவு டீசென்ட்டா பெர்ஃபார்ம் பண்ணுது. கேமரா சாம்பிள்ஸ் காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. அடுத்து இங்க சாஃப்ட்வேர் அப்படினு பாக்கும்போது Android 11 ஓட ColorOS 11.1 வெர்ஷன் கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் வெர்ஷனோட தான் லான்ச் பண்ணிருக்காங்க. சோ UI எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு பாக்கும்போது ColorOS எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சொல்லவே வேண்டாம். ஒவ்வொரு டைமும் புது ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய ஆட் பண்ணிட்டே தான் வராங்க. சோ 11.1 ஓட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு. பெருசா லாக், பக் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. நான் ஷார்ட் டர்மா தான் யூஸ் பண்ணேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெருசா இதுல ப்ராப்ளம்ஸ் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படியே இதோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பார்த்தனா கையை வச்சு எடுக்கிறதுக்குள்ள அன்லாக் ஆயிடுது. அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா அக்யூரேட்டா இருக்குது. ஃபேஸ் அன்லாக்கும் ஒரு லெவல் நல்லாவே வர்க் பண்ணுது. இதோட மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படினு பாக்கும்போது டீசென்ட்டான மியூசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அதுக்கு அப்புறம் கால் குவாலிட்டி, நெட்வொர்க் இதெல்லாம் பெருசா ப்ராப்ளம் இல்ல. நான் ஷார்ட் டர்மா யூஸ் பண்ண வரைக்கும் நல்லாவே இருக்குது. இதோட பேட்டரி கெபாசிட்டி அப்படினு பாக்கும்போது இதுல 5000 mAh பேட்டரி கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க 10 வாட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸும் ஓரளவு நல்லாவே இருக்குது. இருந்தாலும் இது வந்து ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் அப்படிங்கறதுனால பேட்டரி பத்தி பெருசா சர்டிஃபை பண்ண முடியாது. சோ லாங் டர்ம்ல யூஸ் பண்ணிட்டு பேட்டரி பத்தி நான் இன்னொரு வீடியோல கூட டீடைலா அப்டேட் பண்றேன். இந்த மொபைலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படினு பாக்கும்போது இங்க MediaTek Helio G35 அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர்
ப்ராசஸர்ல இந்த மொபைல் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. G35 பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோல பேசியிருக்கோம். நிறைய மொபைல்ல வந்த ஒரு ப்ராசஸர் தான். இந்த ப்ராசஸர் வந்து ஓரளவு பேசிக் கேம்ஸ் எல்லாமே நல்லாவே ஹேண்டில் பண்ணும். டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். பெருசா ப்ராப்ளம் இருக்காது. ஓரளவு பெரிய கேம்ஸான ஃப்ரீ ஃபயர் இந்த மாதிரியான கேம்ஸும் இந்த ப்ராசஸர் வந்து ஹேண்டில் பண்ணும். சின்ன சின்ன லேக் பார்க்க முடியும். பட் ஃப்ரீ ஃபயர் இதெல்லாமே இந்த ப்ராசஸர்ல நம்மளால விளையாண்டுக்க முடியும். சோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு நார்மல் யூசருக்கு ஓரளவு நல்லாவே இருக்கும். இது போக இந்த மொபைலுக்கு ஸ்பிளாஷ் ப்ரூஃபான IPX4 ரேட்டிங்கும் கொடுத்திருக்காங்க. அதனால மழையில் நனைஞ்சாலோ வேர்வப்பட்டாலோ பெருசா ப்ராப்ளம் ஆகாது. சோ இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படினு சொல்லலாம். சோ இவ்ளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த மொபைலோட பிரைஸ் அப்படினு பார்த்தா இந்த பிரைஸ் வந்து எனக்கு தெரியாது. இந்த வீடியோ வந்து எம்பார்கோல ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு தான் லான்ச் ஆக போகுது. சோ லான்ச் ஆயிடுச்சு அப்படினா இதோட பிரைஸ் வந்து நான் வீடியோலயே முடிஞ்சு அப்டேட் பண்றேன். இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல அப்டேட் பண்ண முயற்சி பண்றேன். இதுல வந்து ஒரே ஒரு வேரியன்ட் தான் லான்ச் பண்ண போறாங்க. 4+64 அப்படிங்கிற மாதிரி வேரியன்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ என்ன பிரைஸ்க்கு எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ரிவ்யூல டீடைலா டிஸ்கஸ் பண்ணுவோம். கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு பிரைஸ் வந்து தெரிஞ்சிருக்கும். சோ அந்த பிரைஸ்க்கு இந்த ஸ்பெக்ஸ் எல்லாம் ஓகே அப்படி நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா இந்த மொபைலை ட்ரை பண்ணி பாருங்க. பெஸ்ட் பை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். சோ OPPO லான்ச் பண்ணியிருக்கிற இந்த OPPO A16 பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒபினியன் என்ன அப்படிங்கறத மறக்காம டீடைலா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய லேட்டஸ்டான புது மொபைல்ஸோட அன்பாக்சிங் அண்ட் டீடைலான ரிவ்யூ எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க டெக் படீஸை எல்லா சோஷியல் மீடியாலையும் நீங்க இன்னும் ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எல்லா சோஷியல் மீடியாவோட லிங்கும் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன். பாய்.